வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்டு அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாடர்ன் சிந்தட்டிக் ரியாக்ஷன் இந்த பார்ட்டோட குயிக் ரிவிஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஆலஜினேஷன், செகண்ட் ஒன் சல்போனேஷன், தேர்ட் ஒன் பிரிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன், ஃபோர்த் ஒன் பிரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஆலஜினேஷன் ரியாக்ஷன். இந்த ஆலஜினேஷன் ரியாக்ஷன் பென்சீன் react with chlorine or bromine in the presence of Lewis acid like FeCl3 or FeBr3. நமக்கு ப்ராடக்ட் குளோரோ ஆர் புரோமோ பென்சின் கிடைக்குது. குளோரோ ஆர் புரோமோ பென்சின் நமக்கு கிடைக்குது. ரியாக்ஷன் benzene react with chlorine in the presence of Lewis acid FeCl3. நமக்கு ப்ராடக்ட் ஒரு குளோரின் போயிட்டு இந்த பென்சின் கூட ஆட் ஆகிருக்கும். அப்போ குளோரோ பென்சின் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. ப்ளஸ்ஸு HCl ப்ளஸ்ஸு FeCl3 நமக்கு கிடைக்குது. இந்த ஆலஜினேஷன் இதோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்குது. mechanism step 1 electrophile formation. எலக்ட்ரோஃபைல என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா குளோரின் ரியாக்ட் வித் FeCl3 ரெண்டும் சேர்ந்து நமக்கு Cl சிங்கிள் பாண்ட் Cl பாசிட்டிவ் சிங்கிள் பாண்ட் FeCl3 மைனஸ். இதுதான் இந்த ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைல். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஸ்டெப் 2 கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஸ்டெப் 3 லாஸ் ஆஃப் புரோட்டான். இப்போது ஆலஜினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றது பென்சீன் react with chlorine or bromine in the presence of Lewis acid. ப்ராடக்ட் குளோரோ ஆர் புரோமோ பென்சீன் நமக்கு கிடைக்குது. இதோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன். குளோரின் சிங்கிள் பாண்ட் குளோரின் ரியாக்ட் வித் பெரிக்ளோரைட் நமக்கு எலக்ட்ரோஃபைல் Cl சிங்கிள் பாண்ட் Cl பாசிட்டிவ் சிங்கிள் பாண்ட் FeCl3 நெகட்டிவ். Step 2 carbocation formation. Step 3 loss of proton. Second one sulfonation reaction. Benzene react with sulfuric acid. Product benzosulfonic acid நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு SO3H குரூப் வந்து இங்கே ஆட் ஆகிருக்குது. ப்ளஸ்ஸு H2SO4 நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த சல்போனேஷன் ரியாக்ஷன். இதோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன். இந்த சல்போனேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 moles H2SO4 ரியாக்ட் ஆகிட்டு SO3 ப்ளஸ்ஸு HSO4 மைனஸ் ப்ளஸ்ஸு H3O ப்ளஸ் நமக்கு கிடைக்குது. இந்த SO3 நியூட்ரல் PCS ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. அப்போது SO3 தான் இந்த சல்போனேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல். ஸ்டெப் 2 கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஸ்டெப் 3 லாஸ் ஆஃப் புரோட்டான். ஸ்டெப் 2 ஸ்லோ ஸ்டெப்பு
Step 3 past step. Sulfonation reaction, benzene reactive with sulfuric acid product benzosulfonic acid நமக்கு கிடைக்குது. இதோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன். இந்த ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் SO3. ஸ்டெப் 2 கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஸ்டெப் 3 லாஸ் ஆஃப் புரோட்டான். சப்போஸ் இந்த பென்சினில் ஏதாவது ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா அப்போது இந்த சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். பாருங்க, பென்சின் இதில் சப்ஸ்டியூஷன் சப்போஸ் இந்த பொசிஷனில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தது அப்படின்னா இதில் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் எந்தெந்த பொசிஷனில் நடக்கும் அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதுக்கு அடுத்த பொசிஷன் ஆர்த்தோ, அடுத்த பொசிஷன் மெட்டா, அதுக்கு அடுத்த பொசிஷன் பேரா. இந்த ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா இந்த சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போது ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் நடக்கும். இதுவே இந்த பென்சினில் இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு பதிலாக எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா இந்த பொசிஷனில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா அப்போது இந்த சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த மெட்டா பொசிஷனில் நடக்கும். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் சில எக்ஸாம்பிள் OH குரூப்பு, அல்கைல் குரூப்பு, OR குரூப்பு, CH3 மெத்தில் குரூப்பு, NH2 குரூப்பு, NCOR எக்ஸட்ரா. இந்த குரூப்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இந்த குரூப்பு பென்சினில் சப்ஸ்டியூட் ஆகிருந்தது அப்படின்னா அப்போது நமக்கு ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் இந்த சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இதுக்கு சில எக்ஸாம்பிள் CHO குரூப்பு, COOR குரூப்பு, CN, NR3 எக்ஸட்ரா. இந்த குரூப்லாம் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த குரூப்பு பென்சினில் சப்ஸ்டியூட் ஆகிருந்தது அப்படின்னா அப்போது சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் மெட்டா பொசிஷனில் நடக்கும். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்டு ஒன் பிரிடில் கிராஃப்ட் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பென்சின் ரியாக்ட் வித் alkyl chloride in the presence of catalyst anhydrous aluminum chloride. anhydrous aluminum chloride ப்ராடக்ட் alkyl benzene நமக்கு கிடைக்குது. ரியாக்ஷன் பென்சின் ரியாக்ட் வித் alkyl chloride. இந்த R அப்படின்றது CH3 மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், அல்லது எத்தில் குரூப்பாக இருக்கலாம், அல்லது C6H5 பினைல் குரூப்பாக இருக்கலாம். இன் தி பிரசன்ஸ் அன்ஹைட்ரைஸ் அலுமினியம் குளோரைட் நமக்கு ப்ராடக்ட்டு இந்த ஆல்கைல் குரூப்பு போயிட்டு பென்சினில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். அப்போது ஆல்கைல் பென்சின் நமக்கு கிடைக்குது. ஆல்கைல் பென்சின் ப்ளஸ்ஸு HCl ப்ளஸ்ஸு AlCl3 நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த பிரிடில் கிராஃப்ட் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன். இதோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன். எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஆல்கைல் குளோரைட் ரியாக்ட் வித் அலுமினியம் குளோரைட் R + AlCl4 மைனஸ் நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல். ஸ்டெப் 2 கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஸ்டெப் 3 லாஸ் ஆஃப் புரோட்டான்.
லாஸ் ஆஃப் புரோட்டான் நடந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பிரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன். இந்த பிரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் பென்சீன் react with acyl chloride in the presence of catalyst anhydrous aluminum chloride product acyl benzene கிடைக்குது. reaction benzene react with acyl chloride or C double bond O Cl இந்த R அப்படின்ற பொசிஷனில் மெத்தில் குரூப்பு ஆர் எத்தில் குரூப்பு ஆர் நைல் குரூப்பு இருக்கலாம். இன் தி பிரசன்ஸ் கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைட் நமக்கு ப்ராடக்ட்டு இந்த RCO குரூப்பு போயிட்டு பென்சீனில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். இப்போது பென்சீன் சப்ஸ்டியூட்டட் அசைல் குரூப் அசைல் பென்சீன் ப்ராடக்டாக கிடைக்குது. ப்ளஸ்ஸு HCl ப்ளஸ்ஸு AlCl3 நமக்கு கிடைக்குது. இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன். எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா alkyl chloride RCOCl react with aluminum chloride நமக்கு எலக்ட்ரோஃபைலா ஆர் C double bond O பாசிட்டிவ் AlCl4 நெகட்டிவ் இந்த RCO ப்ளஸ் இதுதான் நமக்கு எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. ஸ்டெப் 2 கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். carbocation formation. Step 3 loss of proton. இந்த மாதிரி பிரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் நமக்கு நடக்குது. பிரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் பென்சீன் react with acyl chloride in the presence of catalyst anhydrous aluminum chloride ப்ராடக்ட் அசைல் பென்சீன் நமக்கு கிடைக்குது. மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன். இல்லை எலக்ட்ரோஃபைலாக RCO ப்ளஸ் நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஸ்டெப் 2 கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஸ்டெப் 3 லாஸ் ஆஃப் புரோட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த 8th யூனிட்டோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் கார்பன் டு கார்பன் மைக்ரேஷன். செகண்ட் ஒன் கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன். தேர்டு ஒன் கார்பன் டு ஆக்சிஜன் மைக்ரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ரீஅரேஞ்ச்மெண்ட் கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அசைல் react with in the presence of benzene or chloroform நமக்கு ஐசோசயனேட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இன்டர்மீடியட் ப்ராடக்ட் நமக்கு ஐசோசயனேட் கிடைக்குது. அது அடுத்த ஸ்டெப்பில் வாட்டர் போட்டு நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா பிரைமரி அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதுதான் கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அசைல் ஆர் CO(N3) react with in the presence of benzene or chloroform product isocyanate or single bond N double bond C double bond O. இந்த ஐசோசைனேட் இன்டர்மீடியட் ப்ராடக்டை வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா RNH2 பிரைமரி அமீன் நமக்கு கிடைக்கிது. இது கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன் நடக்குது. செகண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஸ்கெமிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். Schemic rearrangement carboxylic acid
carboxylic acid react with in the presence of hydrozoic acid. இதோட molecular formula HN3 or H2SO4 sulfuric acid நமக்கு ப்ராடக்ட் பிரைமரி அமீன் கிடைக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் or COOH react with HN3 hydrozoic acid or H2SO4 நமக்கு isocyanate intermediate நமக்கு கிடைக்குது. or N double bond C double bond O. இந்த ஐசோசைனேட்டு வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா RNH2 பிரைமரி அமீன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இது ஸ்கெமித் ரீஅரேஞ்ச்மெண்ட். தேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட ரியாக்டன்ட் அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் react with in the presence of acid or base நமக்கு ஐசோசைனேட் இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட்டை நம்ம வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா RNH2 பிரைமரி அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் ஆர் C டபுள் பாண்ட் O NH OH இதுதான் அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் நமக்கு இன்டர்மீடியேட் RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O ஐசோசைனேட் கிடைக்குது. இதை வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா RNH2 பிரைமரி அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த லாசன் அண்ட் ஸ்கெமித் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன் நமக்கு நடக்குது. ஃபோர்த் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட ரியாக்டன்ட் என்ன அப்படின்னா அமைட் react with in the presence of bromine with NaOH or bromine with KOH நமக்கு ஐசோசைனேட் இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது. இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கிது. அமைட் ஆர் CONH2 in the presence of bromine with NaOH or bromine with KOH நமக்கு ஐசோசைனேட் இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஆர் சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O அதை எடுத்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா RNH2 நமக்கு ப்ராடக்ட்டு கிடைக்குது. இந்த ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் மைக்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன் இதில் நடக்குது. ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அமைட் react with bromine in the presence of NaOH or bromine with KOH நமக்கு ஐசோசைனேட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஐசோசைனேட் இன்டர்மீடியேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் போட்டு நமக்கு ப்ராடக்ட்டு பிரைமரி அமீன் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ரீஅரேஞ்ச்மெண்ட் பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட் கீட்டோன் ஆர் cyclic ketone react with per acid or per benzoic acid or meta chloro per benzoic acid react ஆகிட்டு நமக்கு எஸ்டர் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் அல்கைல் மைக்ரேஷன் நடக்கும். அல்கைல் மைக்ரேஷன் அண்டு ரிங் எக்ஸ்பேன்ஷன் இதில் நடக்கும். இந்த 2 பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட் கீட்டோன் ஆர் சைக்கிளிக் கீட்டோன் react with per acid or per benzoic acid or
மெட்டாகுளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட் நமக்கு அல்கைல் மைக்ரேஷன் அண்ட் ரிங் எக்ஸ்பென்ஷன் நடந்து எஸ்டர் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதோட ரியாக்ஷன் சைக்ளிக் கீட்டோன் ரியாக்ட் வித் பெர் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம COOH அப்படின்னு சொல்லுவோம். பெர் ஆசிடை COOOH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது பெர் ஆசிட் CH3 C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பெர் ஆசிடில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா இங்கே டபுள் பாண்ட் OH ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த பாசிட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்டு நியூட்ரலைஸ் ஆகுது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இங்கே பாசிட்டிவ், இங்கே OH. ரிமைனிங் நமக்கு CH3 COOO மைனஸ் நமக்கு இருக்குது. CH3 இந்த மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே OH, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே C டபுள் பாண்ட் O, இங்கே CH3 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அல்கைல் மைக்ரேஷன் இங்கே நடக்குது. அல்கைல் மைக்ரேஷன் இங்கே நடக்குது. இந்த அல்கைல் மைக்ரேஷன் 2 பொசிஷனில் நடக்கும். ஒன்று இங்கே அல்லது இங்கே. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 அண்டு நம்பர் 2 2 இடத்துலையுமே சேம் குரூப்பாக இருக்குது. சப்போஸ் இந்த 2 குரூப்பும் டிஃபர் ஆகிருந்தது அப்படின்னா எந்த பொசிஷனில் எலக்ட்ரான் ரிச் இருக்குதோ அந்த இடத்துலேருந்து இந்த அல்கைல் மைக்ரேஷன் நடக்கும். இங்கே 2மே சேம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து இந்த அல்கைல் மைக்ரேஷன் நடக்குது. இந்த குரூப்பு லீவிங் குரூப்பு, இது வெளியே போயிடுது. CH3 COO மைனஸ் வெளியில் போயிடுது. ரிமைனிங் பார்ட்டு அப்படியே இருக்குது. அப்போது எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா 5 மெம்பர் ரிங்கு நமக்கு 6 மெம்பர் ரிங்காக கன்வெர்ட் ஆகிருக்கும். இங்கே ஒரு O இந்த மாதிரி நமக்கு இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு O. இங்கே எப்படி இந்த டபுள் பாண்ட் O வந்துச்சு அப்படின்னா இந்த OH இருக்கிற இந்த H வெளியே போயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் சைக்கிளிக் கீட்டோன் ரியாக்ட் வித் பெர்ராசிட். இந்த பெர்ராசிட் இருக்கிற இந்த H ப்ளஸ்ஸை இந்த சைக்கிளிக் கீட்டோன் இருக்கிற ஆக்சிஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்போ நமக்கு இந்த மாதிரி 5 மெம்பர் ரிங்கு ஒரு OH நமக்கு கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ், ரிமைனிங் CH3 COOO மைனஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 5 மெம்பர் ரிங்கு ஒரு OH, இங்கே சிங்கிள் பாண்ட் OO C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்குது. அடுத்து அல்கைல் மைக்ரேஷன் நடக்குது. இந்த அல்கைல் மைக்ரேஷன் எலக்ட்ரான் ரிச்சு எங்கேயோ அங்கேருந்து நடக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2மே சேம் குரூப்பாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து அல்கைல் மைக்ரேஷன் நடக்குது. இதில் CH3 COO மைனஸ் வந்து லீவிங் குரூப்பு, அது வெளியில் போயிடுது. அதுக்கடுத்து இந்த OH இருக்கிற ஒரு H வெளியே போயிட்டு இங்கே ஒரு பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. இந்த O இருக்குது. அப்போது இந்த 5 மெம்பர் ரிங்கு இங்கே அல்கைல் ஷிஃப்ட் நடந்த உடனே 6 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ஆக்சிஜன் உள்ளே அப்படியே இருக்குது. தென் மேலே இருக்கக்கூடிய இந்த OHலிருந்து H வெளியே போன உடனே இந்த பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கே டபுள் பாண்டு O வந்திருக்குது. நமக்கு எஸ்டர் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. இதுதான் இந்த பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த பேயர் வில்லிகர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. என்ன அப்படின்னா மைக்ரேட்டிங் ஆர்டர். மைக்ரேட்டிங் ஆர்டர் இருக்குது. யார் வந்து ஃபஸ்ட்டு மைக்ரேட் ஆவாங்க இந்த ஆல்கைல் குரூப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெஷரி ஆல்கைல் இஸ் கிரேட்டர் தென் சைக்ளோஹெக்சைடு is greater than secondary alkyl is greater than phenyl equal to benzene is greater than vinyl
இஸ் கிரேட்டர் தென் பிரைமரி ஆல்கைல் இஸ் கிரேட்டர் தென் மெத்தில். இதுதான் இதோட மைக்ரேட்டிங் ஆர்டர். tertiary alkyl is greater than cyclohexyl is greater than secondary alkyl is greater than phenyl equal to benzyl is greater than vinyl is greater than primary alkyl is greater than ethyl. இந்த மைக்ரேட்டிங் ஆப்டிடியூடை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 மெம்பர் ரிங்கு, இங்கே C டபுள் பாண்ட் O, இங்கே CH3 இந்த மாதிரி குரூப்பு இருக்குது. இது பெர்ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா 2 குரூப்பு நமக்கு இருக்குது. ஒன்று இங்கே இருக்கிற மெத்தில் குரூப்பு, செகண்டு இங்கே இருக்கிற பினைல் குரூப்பு. இந்த 2 பொசிஷனில் நமக்கு மைக்ரேஷன் நடக்கலாம். ஓகேவா? இப்போது மெத்தில் குரூப்பு மைக்ரேட் ஆகுமா, பினைல் குரூப்பு மைக்ரேட் ஆகுமா, இதுதான் இப்போ நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த 2 குரூப்பில் யார் எலக்ட்ரான் ரிச் குரூப்பு அப்படின்னா பினைல் குரூப். அதுக்கு தான் இந்த மைக்ரேட்டிங் ஆர்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பினைலுக்கு அடுத்து தான் மெத்தில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எங்கே மைக்ரேஷன் நடக்குன்னா இந்த பினைலில் மைக்ரேஷன் நடக்கும். அப்போது பினைலில் மைக்ரேஷன் நடந்தது அப்படின்னா இங்கே ஒரு O, இங்கே C டபுள் பாண்ட் O, இங்கே CH3 இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மைக்ரேட்டிங் குரூப்பை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பினகோல்-பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த பினகோல்-பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆல்கஹால் நமக்கு கீட்டோனாக கன்வெர்ட் ஆகும். எப்போ அப்படின்னா இந்தி ப்ரெசன்ஸில் ஆசிட். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா டயால்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் நமக்கு கீட்டோனாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் பினகோல்-பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். CH3 சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. 1 2 3 4 செகண்டு அண்ட் தேர்டு பொசிஷனில் 2,3 2 மெத்தில் குரூப்பு அண்டு 2,3ல் 2 டயால்ஸு இருக்குது. 2,3 டயால்ஸ். இதோட நேமு பினகோல். இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O C 3 CH3. இதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா 3,3 டைமெத்தில் 2 பியூட்டனோன் 1 2 3. அப்போது 3,3ல் 2 டைமெத்தில் அண்டு 2 பியூட்டனோன் ஒரு கீட்டோன் இருக்கிறதுனால மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டன்னு சொல்லுவோம். பியூட்டனோன். இதோட நேம் பினகோலோன். இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இந்த H2SO4 இருக்கிற ஒரு H+ இந்த OH கூட சேர்ந்துருக்கும். அப்போ OH2ஆக மாறி இருக்கும். ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். டோட்டலாக இந்த வாட்டர் வெளியே போயிட்டு இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து இந்த CH3 இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். அப்படி சப்ஸ்டியூட் ஆகும்பொழுது இங்கே ஆல்கைல் மைக்ரேஷன் நடக்குது அண்டு கார்பன் டு கார்பன் மைக்ரேஷனும் இங்கே நடக்குது. அப்போது இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஆல்கைல் ஷிஃப்ட் நடக்குது. கார்பன் டு கார்பன் மைக்ரேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த CH3 இங்கே வந்துச்சுன்னா இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற H+ போயிட்டு C டபுள் பாண்ட் ஓவாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் இங்கே ப்ராடக்டாக நமக்கு கிடச்சிருக்குது. இந்த பினகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் டயால் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடில் கீட்டோனாக கன்வெர்ட் ஆகுது. ஆல்கைல் ஷிஃப்ட் இதில் நடக்குது. கார்பன் டு கார்பன் மைக்ரேஷன் இதில் ஃபார்ம் ஆகுது. ரியாக்டன்ட்
2,3 dimethyl 2,3 diols phenolone react ஆகிட்டு in the presence of sulfuric acid நமக்கு phenolone product ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், ப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் vinyl ester react with in the presence of Lewis acid like anhydrous aluminum chloride நமக்கு ப்ராடக்ட் ஆர்த்தோ அண்டு பேரா ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன் நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் OCOCH3 vinyl acetate in the presence of Lewis acid aluminum trichloride நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன் நமக்கு கிடைக்குது. OH இந்த மாதிரி பென்சீன் ரிங்கில் ஒரு OH இருந்ததுன்னா பீனால் இது ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த இருக்கிற பொசிஷன் ஆர்த்தோ, இங்கே மெட்டா, இங்கே பேரா. இப்போது ஆர்த்தோவில் ஒரு ப்ராடக்ட்டு COCH3 இதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன். செகண்ட் ப்ராடக்ட்டு பேராவில் நமக்கு கிடைக்குது. அப்போது பேரா அப்படின்னும் போது இங்கே COCH3 இங்கே ஒரு OH பேரா ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. ப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் vinyl ester react with in the presence of Lewis acid anhydrous aluminum chloride product ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன் நமக்கு கிடைக்குது. vinyl acetate react with aluminum trichloride நமக்கு ஆர்த்தோ ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன் அண்டு பேரா ஹைட்ராக்சி அசிட்டோபீனோன் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த பேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆல்பா ஆலோகீட்டோன் react with base like NaOH ப்ராடக்ட் நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. இதுக்கான ரியாக்ஷன் டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு குளோரின், இதோட நேமு ஆல்பா ஆலோ குளோரோ எக்ஸனோன் ரியாக்ட் வித் பேஸ் NaOH. இது Na ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் நமக்கு பிரியும். அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த OH மைனஸ், அதாவது இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸு, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு புரோட்டானை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. எந்த பொசிஷனில் இருக்கிற புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோட்டானை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கார்பேனயான் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல கார்பேனயான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த Cl மைனஸு வெளியில் போகுது, மைனஸு Cl மைனஸ். அப்படி போச்சு அப்படின்னா இங்கே நமக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அப்போது இங்கே கார்பேனயான், இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த நெகட்டிவ் உள்ளே வருது. அப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். இந்த டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் அப்படின்றது எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் 4+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். இதோட ரியாக்ஷன் காஞ்சுகேட் டையீன். காஞ்சுகேட் டையீன் react with dienophile double bond or triple bond.
ரியாக்ட் ஆகிட்டு இந்த 4+2 சைக்ளோ அடிஷன் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு அடக்ட் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் 1,4 பியூட்டாடையின் react with dienophile. நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்டு இங்கே வருது. அப்போது ஒரு மாதிரி 6 மெம்பர் ரிங்கு ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு டபுள் பாண்டு நமக்கு இருக்கும். இந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதோட டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன், எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன், 4+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் இதில் ஃபார்ம் ஆகுது. காஞ்சுகேட் டையின் ரியாக்ட் வித் டையினோஃபைல் அடக்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. 1,4 பியூட்டாடையின் ரியாக்ட் வித் எத்திலின் நமக்கு ப்ராடக்ட்டு சைக்ளோ எக்ஸனோன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து கோப் ரீ அரேஞ்ச்மெண்ட். இந்த கோப் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஒன் ஆஃப் தி 3,3 சிக்மாட்ரோபிக் ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இதுக்கு நேமிங் கொடுக்குறோம் 1 2 3 1 2 3. இந்த பாண்டு பிரேக்கப் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ரீட் பண்ணோம் அப்படின்னா 3,3 சிக்மாட்ரோபிக் ரீ அரேஞ்ச்மெண்ட் நமக்கு நடக்குது. நடந்து ப்ராடக்ட்டு இந்த மாதிரி 1,5 டையின் ஃபார்ம் ஆகுது. 1 2 3 4 5 1,5 டையின் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது கோப் ரீ அரேஞ்ச்மெண்ட். விட்டிக் ரியாக்ஷன். இந்த விட்டிக் ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த விட்டிக் ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் எலைட் நமக்கு ப்ராடக்ட்டு அல்கீன் நமக்கு கிடைக்குது. கீட்டோன் react with phosphorus halide. ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த CH6 குரூப்பு இங்கே வந்திருக்கும், இந்த O குரூப்பு இங்கே வந்திருக்கும். PPH3 டபுள் பாண்ட் O ஆகும். ஆர் இங்கே R டேஷ் C டபுள் பாண்ட் CHR அல்கீன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அல்கீன் ப்ளஸ் ட்ரைபாஸ்பின் ஆக்சைடு நமக்கு கிடைக்கிது. விட்டிக் ரீ அரேஞ்ச்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் இலைட் நமக்கு ப்ராடக்ட்டு அல்கீன் ஃபார்ம் ஆகுது. கீட்டோன் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் இலைட் நமக்கு ட்ரைபாஸ்பின் ஆக்சைடு ப்ளஸ் அல்கீன் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்க் ஈனமைன் ரியாக்ஷன். இந்த ஸ்டார்க் ஈனமைன் ரியாக்ஷன் அப்படின்றது ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் ரியாக்ட் வித் செகண்டரி அமீன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நமக்கு ப்ராடக்ட்டு ஈன் அமைன் கிடைக்கிது. இந்த செகண்டரி அமீனில் 2 டைப் ஆஃப் அமீன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பிப்பிரிடின், செகண்ட் ஒன் பிரோலிடின். நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ரியாக்ஷன் சைக்ளோ எக்ஸனோன் ரியாக்ட் வித் பிப்பிரிடின் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நமக்கு ப்ராடக்ட்டு ஈன் அமைன் நமக்கு கிடைக்கிது. ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த H இங்கே இருக்கக்கூடிய H இந்த O 3 சேர்ந்து H2Oவாக வெளியில் போயிடுது. இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டில் ஒரு பாண்டு உள்ளே வந்து போயிடுது, ஒரு பாண்டு இது N கூட வந்து ஜாயின் ஆகுது.
அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. அப்போது என்னு இங்கே ஒரு டபுள் பாண்டு, இதுக்கு பேர் தான் ஈன் அமைன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் ரிடக்ஷன். அரீன்ஸ் ரியாக்ட் வித் சோடியம் ரேடிக்கல். Next one, bridge reduction. The bridge reduction, arenes react with sodium radical or potassium radical or lithium radical in the presence of alcohol and liquid ammonia. நமக்கு unconjugate diene ப்ராடக்டாக கிடைக்குது. எக்ஸாம்பிள், benzene react with sodium radical in the presence of alcohol, methanol and liquid ammonia. Product 1,4 cyclohexadiene நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதுதான் பிரிட்ஜ் ரிடக்ஷன். பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்றது அரீன்ஸ் ரியாக்ட் வித் சோடியம், பொட்டாசியம் ஆர் லித்தியம் ரேடிக்கல் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் லிக்விட் அம்மோனியா நமக்கு அன்கான்ஜுகேட் டையின் ப்ராடக்டாக கிடைக்குது. பென்ஜீன் ரியாக்ட் வித் சோடியம் ரேடிக்கல் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் லிக்விட் அம்மோனியா ப்ராடக்ட் 1,4 சைக்ளோஹெக்சாடையின் நமக்கு கிடைக்குது. அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் பென்சைன் மெக்கானிசம். இந்த பென்சைன் மெக்கானிசம் அப்படின்றது அன்ஆக்டிவேட்டட் ஆலஜன் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ் லைக் NaNH2 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அம்மோனியா. இந்த NaNH2க்கு பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. இதோட ரியாக்ஷன் அரோமேட்டிக் காம்பவுண்டில் ஒரு குளோரின் ஆல்ரெடி இந்த பிளேஸில் ஹைட்ரஜன் இருக்கும். இது கூட நம்ம ஸ்ட்ராங் பேஸு NaNH2 ரியாக்ட் பண்ணுறோம். இது Na+ ஆகும், NH2 ஆகும் பிரியும். இந்த NH2- என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்போது NH3 கிடைக்குது. இந்த Cl வெளியில் போகுது. போனதுக்கப்புறமா இந்த 2 பாண்டும் சேர்ந்து வெளியில் ஒரு பாண்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வெளியில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டோட இந்த ப்ராடக்டோட இன்டர்மீடியட். இதுதான் இந்த ரியாக்ஷனோட இன்டர்மீடியட், பென்சைன் இன்டர்மீடியட். இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவும் இங்கே பாசிட்டிவும் வரும். இந்த நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் வரும். இது கூட NH2- H+ நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த NH2- இந்த ப்ளஸ்ஸு கூடியும் இந்த H+ இந்த மைனஸ் கூடியும் போயிட்டு சேரும். இப்போது ப்ராடக்ட்டு இங்கே ஹைட்ரஜன் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கும். இங்கே NH2 நமக்கு கிடைக்கும். அமினோ பென்சின் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. இதுதான் பென்சைன் ரியாக்ஷன். அன்ஆக்டிவேட்டட் ஆலஜன் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் ஸ்ட்ராங் பேஸ் லைக் NaNH2 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அம்மோனியா ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்டில் ரியாக்ஷன் குளோரோபென்சின் ரியாக்ட் வித் NaNH2. இந்த NaNH2 Na+ ஆகும், NH2- ஆகும் பிரியும். இந்த NH2- இந்த குளோரோபென்சின் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்போ NH3 மாறுது. இந்த குளோரின் வந்து Cl- வெளியில் போகுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பாண்டு இந்த பாண்டு சேர்ந்து வெளியில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் பென்சைன் இன்டர்மீடியட். இந்த பென்சைன் இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய இந்த பாண்டே ஒரு சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ், இந்த பாண்டே ஏதாவது ஒரு சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவும் இங்கே பாசிட்டிவும் வருது. அதுக்கடுத்து NH2- H+ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்டு அமினோ பென்சின் கிடைக்குது.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் இது போன்ற ஒரு 19 வீடியோவுடன். நன்றி.